உனக்கு காலேஜ் வர ஹாப்பி தானே? ஏதாவது கஷ்டமா இருந்தால் சொல்லிட்டு வீட்டிலே இருந்துக்கலாம். ம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. யார் சொன்னாங்க காலேஜ் போக கஷ்டம்னு? கம்முன்னு போவீங்கன்னா காலேஜ் போக கஷ்டமா? வீட்டில் இருந்தால் பாட்டி அதை சாப்பிடு இதை சாப்பிடுன்னு என்னை ஒரு வழி ஆக்கிடும். காலேஜ் போகிறதா எனக்கு நல்லது. அடிப்பாவி, உன் நல்லதுக்காக தானே பாட்டி இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. இதை போய் பெருசாக எடுத்துக்கிற? அப்படி இல்லைங்க, நீங்கள் இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். மாசமாக இருக்கும்போது ஏதாவது சாப்பிட்ணுன்னு இருக்குது, சாப்பிட்டா பிடிக்கவும் மாட்டேங்குது. பாட்டி அதை சாப்பிடுங்கிறாங்க, எனக்கு ஒத்துக்கவும் மாட்டேங்குது. நான் என்ன தான் பண்ணட்டும் சொல்லுங்கள்? ஒரு மனுஷி இப்படியும் யோசிக்கணும் அப்படியும் யோசிக்கணும். எனக்கு எல்லாம் கலந்து வருது. நான் என்ன தான் பண்ணட்டும்? கண்மணி, இதெல்லாம் பார்த்தா குழந்தை பெற்றுக்க முடியுமா? நீயே யோசிச்சு பாரு. எல்லாத்தையும் தாங்கி தான் ஆகணும். அதான் எல்லாம் தாங்கிட்டு தானேங்க இருக்கேன், அப்புறம் எப்படி சொல்கிறீங்க? இருந்தாலும் கேட்குறேன். பாவம், உனக்கு விருப்பமே இல்லாமல் காலேஜுக்கு இது இழுத்துட்டு வரணும்னு நினச்சி தான் கேட்குறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, படிக்கணும். படிக்கிறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக நான் படிப்பேன். இந்த வருஷம் மட்டும்தானே, அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். ஆமாம் கண்மணி, எத்தனையோ பேருக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் 5 வருஷம் ஆகி குழந்தை இல்லை. நமக்கு கல்யாணம் ஆனால் 3 மாதத்துலேயே குழந்தை நின்றுச்சு. அதனால் நமக்கு இது பெரிய பொக்கிஷன் தான். என்னடா படிக்கும்போதே குழந்தை பெற்றுக்குமே நீ அன்னைக்கு நினச்சி ஃபீல் பண்ணிக்க கூடாது. இல்லாத போதுக்கு தான் அதோட அருமை தெரியும். எப்போ கிடைச்சா என்ன, என்னைக்கா இருந்தாலும் குழந்தை பெற்றுக்க தான் போகிறோம். அதை இப்போ பெற்றுக்கிட்டு அப்படியே லைஃப் போகும், அப்படியே ஓட்டிக்க வேண்டியதான். புரியுதா? இப்போ நான் எதுவுமே சொல்ல, குழந்தை பெற்றுக்கிறேன்னு சொல்கிறேன். நீங்கள் இல்லாத கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க. சும்மா சொல்கிறேன்டி, சரியா? சரி, காலேஜ் பக்கமாக வந்துடுச்சு, இறங்கலாமா? என்னங்க, மேம் கிட்டலாம் போய் ஏதாவது சொல்லணுமா? எதுக்கு சொல்லணும்? என்ன சொல்லணுங்கிற எனக்கு புரியல. இல்லை, இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்த. இது எதுக்கு கண்மணி நம்ம சொல்லணும்? இல்லை, சும்மா கேட்டேன். புரியல, ஏன் அப்படி சொல்கிற? காலேஜுக்கு திடீர் வாமிட்டுன்னு வந்து அடிக்கடி வெளியே பண்ணணும்னா என்னன்னு கேட்பாங்களேங்க, அதுக்கு தான் சொல்கிறேன். அதை அப்போ பார்த்துக்கலாம். சரிங்க. சரி, நீ இறங்கி நில்லு, நான் கார் விட்டுட்டு வரேன். சரிங்க. எவ்வளோ நாள் ஆச்சு காலேஜுக்கு வந்து? ஒரு மாதிரி புதுசாக இருக்குது இந்த ஃபீலிங்கு. இப்போ என் குழந்தையோட வந்திருக்கேன். சரி, வர வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணுவோம். அட கண்மணி, காலேஜுக்கு வந்துட்டாப்பளே. சரி, இவகிட்ட போய் பேசுவோம். கண்மணி, யாரு நம்மளை கூப்பிடுறது? எக்ஸ்கியூஸ் மீ கண்மணி. என்னாச்சு கண்மணி, என்னை பார்த்தோன்னே ஷாக்காகி நிற்கிறீங்க? அது அது வந்து அது 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 இவனா எப்படி போச்சு கண்மணி? நல்லா போச்சா? போச்சுண்ணா. ஏன் கேட்குறீங்க? அட சும்மா தாம்மா கேட்டேன். ஏன் அதுக்கு ஷாக் ஆகுற? ஆமாம், நீ மட்டும் தான் வந்தியா இல்லை அவரும் நானும் சேர்ந்து தானே வந்தோம்? ஏன்னா அவரை பார்க்கணுமா? ஐயோ இல்லை இல்லை, நான் அவனை பார்த்து என்ன பண்ண போகிறேன், சும்மா கேட்டேன். ஆமாம், ஏன் நிற்கிற? உள்ளே போக வேண்டியதானே? அவர் கார் அங்கே நிறுத்திட்டு வரேன்னு சொன்னாருண்ணா, அதான் வெயிட் பண்ணிருக்கேன். ஓ, கார்லாம் வாங்கிட்டீங்களாம்மா? ஆமாண்ணா, வாங்கிட்டோம். சரிம்மா, என்ன திடீர்னு கார் வாங்கி காரில் வரீங்க? ஏதாவது ஸ்பெஷலா? ஐயோ, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைண்ணா, சும்மா தான் கார் வாங்கினோம், அதான் வந்தோம். ஏன்னா இப்படி கேட்குறீங்க? சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன். அப்புறம் கண்மணி, உன்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி கேட்கணும். என்னண்ணா, அவர் வேற வந்துடுவார், கொஞ்சம் சீக்கிரமாக சொல்கிறீங்களா? ஏமா இப்படி அவசரப்படுற? வந்தா என்ன? வந்தா என்னவா? ஒன்றும் இல்லைண்ணா, ஒன்றும் இல்லை. சரி சொல்லுங்க. அன்னைக்கு நீ மகாவை பற்றி ஏதோ சொல்ல வந்த, எனக்கு ஒன்றுமே புரியல. அது என்னன்னு கேட்கலான்னு தான் வந்தேன். என்னம்மா சொல்ல வந்த? அன்னைக்கு சொல்லும் போது எதுவுமே கேட்கல, இப்போ மட்டும் வந்துட்டு என்ன விஷயம் கேட்டால் நான் என்னத்தை சொல்கிறது? மாட்டேன்னா அவ்வளோதான். கடவுளே, அவர் வரதுக்குள்ளே பேசி அனுப்பிடணும். என்ன கண்மணி, எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஒன்றும் இல்லைண்ணா, நான் என்ன அன்னைக்கு பேச வந்தேன், சும்மா தான் மகான்னு ஒருத்தங்க உங்களை பற்றி கேட்டாங்க, அவ்வளோதான்ண்ணா, வேற ஒன்றும் இல்லை. அவர் வந்துடுவாருண்ணா, நான் உள்ளே போகிறேன். என்னம்மா நீ வேற எதுவும் சொல்ல வந்த மாதிரி இருந்தது, இப்போ என்னமோ வேற மாதிரி சொல்கிற. என்னம்மா உண்மை, தயவு செஞ்சு சொல்லு. அவ்வளோதாண்ணா, வேற ஒன்றும் இல்லை. நான் கிளம்புறேன், அவர் வேற வந்துடுவார். நீ நில்லு கண்மணி, அப்புறமா பார்க்கலாண்ணா. வாங்கங்க. ஏன் இவ்வளோ நேரமா கார் நிறுத்த? சரி, இவன் வர வந்துட்டான், நம்ம கிளம்பிடுவோம். என்னாச்சுடி, ஒரு மாதிரியா இருக்க? ஏன் மயக்க இது வருதா இல்லை வாந்தி வருதா? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மாதான். சரி, நம்ம கிளம்புவோமா? போல கண்மணி. அப்பாடா, ஒரு வழியாக கிளம்பியாச்சு. தப்பிச்சேன்டா சாமி, இப்போ போயிடுவோம். இவன் ஏன் நம்ம எப்படி வந்து டார்ச்சர் பண்ணா? ஷோ, இனி இந்த மகா பிரச்சனையை நான் எப்படி முடிப்பேனே தெரியல. மணி, போலாமாடி? அங்கேயே பார்த்துட்டு இருக்க? போலாங்க, போலாம். போலான்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல நின்றுருக்க. காலேஜுக்குள்ள போ. சரிங்க.
ஹாய் கண்மணி விஜய். ஹாய் மேம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். 2 பேரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்பவே சூப்பரா இருக்கா மேம். கண்மணி, ஒரு வாரம் லீவ்ல ஒரு மாதிரி உன் ஃபேஸ்ல சேஞ்சஸ் தெரியுது. என்ன உன்னோட நல்லா க்ளோ ஆயிட்டா, 2 சுத்து குண்டாயிட்ட போலயே. ஏமா இல்ல எனக்கு தான் அப்படி தோணுதா? உங்களுக்கு அப்படி தோணலைன்னா தான் ஆச்சரியப்படணும். என்ன விஜய், என்னமோ சொன்ன மாதிரி இருந்ததே. இல்லை மேம், ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறதுனால கூட இப்படி தோணலாம் மேம், அதை தான் சொன்னேன். இருக்கலாம் என்னமோ, ஆனா உன்னோட நல்லாவே அழகாயிட்ட. சம்திங் ராங். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மேம், உங்ககிட்ட சொல்லாமையா? சரி ஓகே ஓகே, சரி கிளாஸ் போங்க, நான் வந்துடுறேன். ஓகே மேம். வாக்கன் பண்ணி உள்ளே போய் உட்காருவோம். மேம் வர வரைக்கும் டைம் இருக்குல்ல, ஒரே டெஸ்க்ல உட்காந்துருப்போம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போகலாம். என்னங்க உங்க ஃப்ரெண்டே என்ன காணோம்? நானும் அதான் பார்த்துட்டே இருக்கேன். எப்பயும் வந்திருப்பான், என்னன்னு தெரியலையே. பஸ்க்கு இது மிஸ் பண்ணியிருப்பான் கண்மணி. வெயிட் பண்ணலாம், வருவான். ஓகே ஓகே. காலையில் சாப்பிட்டது ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டே இருக்குங்க. ஆரம்பிச்சிட்டியா மறுபடியும் ஒமட்டுதுன்னு? நான் என்ன வேணும்னு நான் சொல்கிறேன், உள்ளே இருக்கவங்க பிள்ளை தான் இந்த பாடு படுத்துது. ஆமாம், குழந்தை இருந்தால் அப்படி தான் இருக்கும். அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. ஆமாம் டாக்டரும் அதை தான் சொன்னாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்படிதாம்மா இருக்கும், அதுக்கப்புறம் அதுவே செட் ஆயிரும் அப்படின்னு. பார்க்கலாங்க. ஆல்ரெடி முடிச்ச செமஸ்டர் எக்ஸாமோட பேப்பர்லாம் இன்னைக்கு தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ எனக்கு பயமாக இருக்குடி. ஏங்க இப்படி சொல்கிறீங்க? அந்த எக்ஸாம்லாம் ஏனோ தானோ தான் எழுதுனேன். எத்தனை அரியர் இருக்குமோ என்னமோ பார்க்கலாம். அட இதுக்கெல்லாமா பயப்படுவோம்? அரியா இருந்தா என்ன, எழுதி பாஸ் பண்ணா கிடக்கு. சொல்கிறது ஈஸி கண்மணி, பட் கிளியர் பண்ணும், அதுதான் இதுலேயே பெரிய டாஸ்க்கு. பார்த்துக்கலாங்க, பேப்பரே தெரியல அதுக்குள்ளே நீங்களே என்னென்னமோ பேசுகிறீங்க. ஓகே ஓகே. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. என்னங்க யாரோ ஒரு பொண்ணு கூப்பிட்றாங்க பாருங்க. யாரா? என்னையா? திரும்புங்க. என்னையா கூப்பிட்டீங்க? என்ன விஷயம்? இது பிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் தானே? ஆமாம் பிஎஸ்சி தான், 3rd இயர். ஓகே ஓகே, நான் நியூ ஜாயின். மை நேம் இஸ் ஷில்பா. ஓகே ஷில்பா, பின்னாடி பிளேஸ் இருக்கு, அங்கே போய் உட்காந்துக்கோங்க. ஏன் இங்கே நான் உட்காரக்கூடாதா? நீ என்னம்மா பின்னாடி போனே சொல்கிற? இங்கே உட்காந்தா என்ன தப்பு? நீ வேணா பின்னாடி போய் உட்காரு. ஏங்க நான் தான் இங்கே இந்த பிளேஸில் உட்காந்துருக்கல, நீங்கள் போய் பின்னாடி உட்காருங்க. நீங்கள் யார் என்ன போய் பின்னாடி உட்காருன்னு சொல்ல? அதே போல் நான் எங்கே உட்காரணும் நான் தான் முடிவு பண்ணும். ஓகேவா? நீ கொஞ்சம் தள்ளி உட்காரு, நான் இந்த பிளேஸ்லேயே உட்காந்துக்கிறேன். ஹலோ பேசாம நீங்கள் இங்கே உட்காருங்க, நான் பின்னாடி போய்க்கிறேன். நீங்கள் எங்கே போகணும்? நீங்கள் இங்கே இருங்க. வேண்டாம் கண்மணி, வீணா சண்டை வேண்டாம், நான் பின்னாடியே போகிறேன். மேமும் வந்துடுவாங்கல்ல, விடு. என்னங்க அவ சொல்கிறான்னு? வேண்டாம், அமைதியாக போகலான்னா விட்டுரு, நான் போய் உட்காந்துக்கிறேன். இன்டர்வியூவில் பார்க்கலாம். சரி ஓகே போங்க. நீங்கள் இங்கே உட்காந்துக்கோங்க, நான் பின்னாடி போகிறேன். தேங்க்யூ மிஸ்டர். பை தி வே, உங்கள் நேம் என்ன? இவன் என்ன ஒரு மாதிரியா பேசுகிறா? என் நேமாங்க, என் நேம் விஜய். விஜய்ங்கிற நேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மிஸ்டர். உங்கள் நேம் விஜய்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை. நைஸ் நேம். பேசினதெல்லாம் போதும், பின்னாடி போய் உட்காருங்க. இண்டிசென்ட் ஃபெல்லோ, எப்படி பேசணும் கூட தெரிய மாட்டேங்குது. கண்மணி நீ அமைதியாரு, நான் பின்னாடி போகிறேன், சரியா? சரிங்க. இவன் என்ன அங்கேயோ பார்த்து முடிச்சிட்டு இருக்கா? கண்மணி அங்கே போயிட்டாரே. சரி இன்டர்வியூவில் போய் அவர்கிட்ட பேசுவோம். ரொம்ப அழகாக இருக்காரு, கியூட். என்ன சொல்லுங்க. ஏய் எதுக்கடி இப்படி டென்ஷன் ஆகிட்டு இருக்கா? பிரியா விடுன்னு சொன்னல, இதெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கா ஏன் கண்மணி? சரிங்க, நான் ஒன்றும் பண்ணல. விஜய், நான் உங்ககிட்ட இன்டர்வியூவில் பேசுகிறேன். ஐயோ இந்த பிள்ளை வேற வம்புலுக்குதே. நீ எதுக்கு அவர்கிட்ட பேசணும்? உனக்கு ஏன் டென்ஷன் ஆகுது? நான் உன்கிட்ட பேசினா உனக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு தானே காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன், அதுவும் கிளாஸுக்கு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டு. வந்த உடனே என் வேலையை ஆரம்பிச்சிட்ட போல. நான் அவர்கிட்ட பேசினா உனக்கேமா டென்ஷன் ஆகுது? எனக்கு புரியல. இன்னைக்கு தான் காலேஜ் ஃபஸ்ட்டு, இன்னைக்கு தான் கிளாஸ்க்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன், அதனால் என்னப்பா யார்கிட்டையும் பேசக்கூடாதா? அப்படி ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன? பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது, ரூல்ஸ் இருந்தால் தான் நீ ஃபாலோ பண்ணுவியோ? நீ சொல்லாத, மேம் சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன், ஓகேவா? இவளுக்கு என்னவா அவர்கிட்ட பேசினா? டென்ஷன் ஆகுது போல. ஒருவேளை அவனுக்கு ரூட் விடுவாளோ தெரில. எதுக்கும் ஒரு கண்ணு வச்சுக்கோ. யாருடா அந்த பொண்ணு? பார்க்க இவ்வளோ கியூட்டா இருக்கா. நம்ம கிளாஸ்ல என்ன நியூ ஜாயின் போல. எக்ஸ்கியூஸ் மீ. படா, ஒரு வழியா நம்ம கம்பெனிக்கு ஆளு வந்தாச்சுப்பா. இனி எப்படியாவது சமாளிச்சுக்கலாம் கண்மணிய. ஹலோ சாரி மேன், எதுக்கு என்ன கூப்பிட்ட? ஹாய், நானும் இந்த கிளாஸ்ல தான் படிக்கிறேன். பை தி வே, உங்களோட ஸ்வீட் நேம் என்ன? நேம் என்னன்னு கேட்டால் பார்த்ததா? அது என்ன ஸ்வீட் நேம்? ஓவர் டாக்கிங்லாம் என்கிட்ட வச்சுக்க கூடாது, ஓகேவா? பார்ட்டி சூடான பார்ட்டி போல.
ஓகே ஓகே, உங்களோட நேம் என்னன்னு சொல்லுங்க. ஷில்பா. போதுமா, இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியணுமா? இல்லையா, போதும் போதும், இவ்வளோ டீட்டெயில்ஸ் கிடைச்சது பெரிய விஷயம். ஓகே, நான் பிளேஸ்க்கு போகிறேன். ம், போங்க. டேய் விஜய், என்னடா இது கிளாஸ்ல ஃபிகர்லாம் வந்திருக்கு, சொல்லவே இல்லை. ஏன்டா நீ வேற, கொஞ்ச நேரத்தில் என்கிட்ட அது வம்பிழுத்துது. நீ பார்த்தியா? என்னாச்சு? ஃபஸ்ட்டு வந்து உட்கார்றா, மேம் வந்துட போகிறாங்க. ம், ஓகே விஜய், வரேன் இரு. விஜய், டேய் கொஞ்ச நேரத்தில் வயிற்றுல புளிய கறக்க வச்சுட்டாடா அந்த புதுசாக அந்த பிள்ளை. அப்படி என்னடா நடந்தது? ஆமா, ஏன் உன் பொண்டாட்டி மூஞ்சி அப்படி வச்சிருக்கா? ஏதாவது சண்டை போட்டியா என்ன? சண்டையே அந்த புதுசாக வந்து ஷில்பாவால் தான்டா. வந்த உடனே கச்சேரி களை கட்டிடுச்சு. நானே செமஸ்டர் லீவெல்லாம் முடிஞ்சு அப்படி இப்படின்னு கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சேன். இவ வந்தன்னைக்கே பிடிச்சிட்ருவா போலையே. அவள் புதுசாக வந்ததுக்கும் உனக்கு என்னடா பிரச்சனை? கண்மணிக்கு உனக்கு என்னாச்சு? அவள் என்கிட்ட தேவையில்லாமல் பேசிகிட்டே இருக்கடா. அது கண்மணிக்கு வேற பிடிக்கல, அவளுக்கு பொசசிவ் ஆகுது, டென்ஷன் ஆவறா. ஓ, இதான் விஷயமா? நீ ஏன் சொல்லிட வேண்டியதானே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு? ம், கண்மணி சொன்னாதான் சொல்லுவேன், சும்மாலாம் சொன்னானா அவன் என்ன திட்டுவாடா. நல்லா கொண்டாட்டி தாசம் ஆயிட்டான்டா நீ. ம், நல்லா இருப்ப. ம், இப்படியே மெயின்டைன் பண்ணு. நீ வேற ஏன்டா கிண்டல் பண்ணிக்கிட்டு. சரி மேம் வராங்க, திரும்ப. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லீவ் முடிஞ்சு எல்லாரும் வந்தாச்சு போல. எஸ் மேம், எல்லாரும் வந்துட்டோம். ஓகே ஓகே, நம்ம கிளாஸ்க்கு நியூ ஜாயின் வந்திருக்கேன்னாங்க. யாரு? மேம், முன்னாடியே உட்காந்துருக்கேன், தெரியலையா மேம்? நான் தான். ஓ சாரிம்மா, ஸ்கூல் படிக்கிற பொண்ணாட்ட இருக்கீங்க. நீங்கள் தானா நியூ ஜாயின்? ஆமாம் மேம், நான் பார்க்க அப்படியே இருக்கேன். ஆமாம் அப்படி தான் இருக்கீங்க. ஓ, தேங்க்யூ மேம். மை நேம் இஸ் ஷில்பா. ஓ ஷில்பா, ஓகே ஓகே. ஷில்பா, இதுக்கு முன்னாடி எந்த காலேஜில் படிச்சீங்க? ஐலம் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ் மேம். ஓகேடா, இப்போ என்ன லாஸ்ட் செமஸ்டரில் இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க? அங்கே இந்த சமயம் முடிச்சிருக்கலாம்ல, என்னாச்சு? மேம், எனக்கு ஒரே போரிங்காக இருந்தது மேம். வைதவே, இந்த காலேஜ் பிரின்ஸிபலும் எங்கள் டேடி ஃப்ரெண்ட்ஸ், அவர் தான் இங்கே ரெக்கமெண்ட் பண்ணி என்னை ஜாயின் பண்ணி விட்டார். ஓ அப்படியா, ஓகே ஓகே. அதானே என்னடா அவ்வளோ சீக்கிரம் யாரையும் ஜாயின் பண்ண விட மாட்டாங்க பாதியில் வந்தா, அதுதான் எனக்கு ஒரு டவுட்டு. ஏன், அஃப்கோர்ஸ் மேம், டேடி ஒரு ஃப்ரெண்ட் தானே, அவர் சொன்னால் கண்டிப்பாக பிரின்ஸிபல் சார் கேட்பாரு. அதான். என்ன ஓவர் அலப்பறையா இருக்கு டே? அதான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். நானும் கொஞ்சம் பேசலாம்னு பேசினா ஓவரா சீன போடுறாடா. நீ எதுக்கிட்ட அவட்ட போய் பேசுற? அவன்லாம் ஒரு ஆளுன்னு. புதுசா காலேஜுக்கு ஒரு ஃபிகர் வந்திருக்கு, பேச வச்சுக்கணும்ல. நமக்கு சப்போஸ் மடிஞ்சா மடியும்லடா, ஒரு ரூட்டை போட்டு வைக்கலாம்னா. ம், அவெல்லாம் உனக்கு செட் ஆக மாட்டா, தேவையில்லாம கனவு கண்டுட்டு தெரியாத. ஓகே ஓகேடா. ஆமாம், எவ்வளோ பர்சன்டேஜில் வச்சுருக்கேன்? 92 மேம். வாவ், நல்லா பிரில்லியன் கேர்ள் தான் போல. ஏன் மேம், காலேஜ் டாப்பர் நான் தான். ஓ நைஸ் நைஸ். சரிம்மா, ஓகே இப்போ கிளாஸ் பார்க்கலாமா? ஓ காலேஜ் டாப்பர் வரையா? ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை, அதான் இவள் ஓவராக சின்னப்படுறா. இப்போதைக்கு இந்த கிளாஸில் நான் வந்து ஹையஸ்ட் பர்சன்டேஜ் வச்சுருக்கேன். இனி இவ வேற வந்துட்டா போட்டிக்கு, என்ன ஆகுமோ? கண்மணிக்கு போட்டியா வந்துட்டா போலயே. ஐயோ, கண்மணி இனி சும்மாவே டென்ஷன் ஆவா, இனி சொல்லவே வேண்டியதில்லை. ஓகே ஓகே, இந்த கிளாஸில் கண்மணி தான் டாப்பர். அவள் எவ்வளோ பர்சன்டேஜ் தெரியுமா? எவ்வளோ மேம்? 93மா. என்னது, 93யா? ஆமாம்மா, இந்த கிளாஸில் மட்டும் இல்லை, இந்த டிபார்ட்மெண்ட்லேயே கண்மணி தான் டாப்பர். ஓ, இது வரையா மேம்? யார் அந்த கண்மணி? திரும்பி பாரு, அந்த பொண்ணு தான். என்ன ஷாக்கிங்காக இருக்கா? நான் தான் அந்த டாப்பர். உங்கள் காலேஜில் நீ டாப்பர்னா, எங்கள் காலேஜில் நான். புரியுதா? ஆ, நீயா? உன்னை பார்த்தா படிக்கிற பொண்ணு மாதிரியே தெரியல. அதுக்குன்னு நெத்தியில் பர்சன்டேஜ் எழுதி ஒட்டிட்டா தெரிய முடியும். டேய் மச்சான், உன் ஆளு சண்டை போடுறாடா. அதான் சொன்னனே, கச்சேரி களை கட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னு. ஓகே ஓகே, சைலண்ட். கிளாஸ் எடுக்கலாம்னு சொன்னேன், அப்புறமா நீங்கள் பேசிக்காங்க. திரும்ப மேம் பார்க்குறாங்க. ஆ சரி. ஆச்சு, ஒரு மாதிரி முகத்தை அப்படி வச்சிருக்கேன். ஓ கண்மணியோட பர்சன்டேஜ் கேட்டு ஷாக் ஆயிட்டியா? உனக்கு அவளுக்கு ஒரு இது தானே வித்தியாசம். நீயும் நல்லா படிச்சினா கண்மணியை பீட் பண்ணிடலாம். என்னோட பெஸ்ட்டை நான் ட்ரை பண்ணுறேன் மேம். பண்ணிட்டாலும். ஓகே ஓகே ஓகே, லிசன். மேம், கிளாஸ் எடுக்கிறேன் நீங்க எடுக்க மாட்டேங்கிறீங்களே. ஏய் எடுக்கிறேன்டா. ஃபர்ஸ்ட் எல்லாரும் அட்டெண்டன்ஸ் சொல்லுங்க. அட்டெண்டன்ஸே எடுக்கிறது இல்ல. நீங்க ஃபர்ஸ்ட் எடுங்க. விஜய். பிரசன் மேம். ராஜா. பிரசன் மேம். கண்மணி. பிரசன் மேம். ஷில்பா. பிரசன் மேம். சரி ஓகே, இப்போ கிளாஸ்க்கு போகலாம். எஸ் மேம். ஓகே, இன்னைக்கு டேலியோட எவாலுவேஷன் என்னென்னு பார்க்கலாம். யாருக்காவது தெரியுமா என்னென்ன எவாலுவேஷன் இருக்குன்னு? டேலியில் சொல்லுங்க பார்க்கலாம். மேம், எனக்கு ஒரு 2 பாயிண்ட் தெரியும், சொல்லட்டுமா? ஓவரா பண்றாளே. உனக்கு தெரியுமா? சரி ஓகே, சொல்லு பார்க்கலாம். ஏன் மேம், ஃபஸ்ட் எவாலுவேஷன் பார்த்தீங்கன்னா டேலி 3.0 மேம். எந்த இயர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1990 மேம். கரெக்டா? ஓ சூப்பர் சூப்பர். நம்ம இன்னொன்று தெரியும். ஓகே சொல்லு பார்க்கலாம். நெக்ஸ்ட் எவாலுவேஷன் பார்த்தீங்கன்னா டேலி 4.5 மேம். இயர் பார்த்தீங்கன்னா 1994 மேம். அவ்வளோதான் மேம். ஓ நைஸ், இந்த அளவுக்கு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் என்னது பெரிய விஷயம். ஓகே எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. தேங்க்யூ மேம். ஓகே, மற்ற யாருக்காவது பாயிண்ட்ஸ் தெரியுமா? நோ மேம். நோ மேம், நோ ஐடியா. ஓகே ஓகே, மீதி பாயிண்ட்ஸ்லாம் இப்போ நான் சொல்லித்தரேன்.
நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேவாடா? ஏன் மேம், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க மேம். ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கடா நீ. தேங்க்யூ மேம். ஓவர் புகழ்ச்சியாக இருக்குது, தாங்க முடியலடா சாமி. ஓகே, நெக்ஸ்ட் எவல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஷில்பா வந்து டேலி 3.0 4.5 சொன்னாங்க. அடுத்து டேலி 5.4. இது எந்த இயர் வந்துச்சுன்னா 1996. இந்த எவல்யூஷன் எதுக்காக கண்டுபிடிச்சாங்கன்னா இன்ட்ரடியூஸ் த GUI அண்ட் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்காக டேலி 5.4 வந்து கண்டுபிடிச்சாங்க. சரி, ஓகே, இன்றைக்கி எல்லாம் ஒவ்வொரு கிளாஸ் எடுத்து உங்களுக்கு குழப்பரும்ல, கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க ரொம்ப. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம், ஓகேவா? ஏதாவது டவுட்னா ஷில்பா கிட்டே கேட்டுக்கலாம் போல இனிமேல். என்ன ஷில்பா? எஸ் மேம், நீங்கள் நடத்தின எல்லாமே எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. ஐ எம் வெரி கிளியர் மேம். எந்த டவுட்னாலும் நான் கிளியர் பண்ணிடுவேன். ஓகே, ஷில்பாவே சொல்லிட்டா. அப்போ எல்லாரும் டவுட்னா அவட்ட கேட்டுக்காங்க, ஓகேவா? கண்மணி, உனக்கும் தாமா? சரிங்க மேம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். எஸ் மேம், தேங்க்யூ மேம். ஓகேப்பா. புதுசாக வந்தவன் என்னடா உங்களால் டம்மி பண்ணிடுவோம் போலயே. விடுடா, பார்த்துக்கலாம். கண்மணி தான் டாப்பரு. துளசி, அனு சொல்லுடி. நானும் கேட்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், பட் என்னால் முடியலடா. என்னதான் உனக்கு ப்ராப்ளம் சொல்லு. ஏதாவது என்னால் முடிஞ்சால் சரி பண்ணுவல்ல. என்னாச்சு? நல்லா படிக்கிற பொண்ணு நீ, வாழ்க்கை எங்கே எந்த இடத்துல கோட்டை விட்டா? எனக்கு ஒன்றுமே புரியல. ஒன்றும் இல்லடி, அதை பற்றி பேச வேண்டாம், விடு. நல்லா பெரிய ஆள் இல்லை, அதை பற்றி தெரிஞ்சுக்க. அதனால தானே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற? அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் ஸ்கூலோட சரி, அப்படி தானே? சே பானு, அப்படி போய் உன்னை நினைப்பனா? அதனால தாண்டி நீ என்கிட்ட எந்த விஷயமும் ஷேர் பண்ணிக்க மாட்டேங்கிற சொல்லு. ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் நம்ம அவ்வளோ திக் ஃப்ரெண்டாக இருப்போம். ஒரு விஷயம் என்கிட்ட மறைச்சிடுவியா? ஆனால் இன்னைக்கு மேரேஜ் ஆகி வேற வேற பக்கம் பார்க்க முடியாமல் போனோம், அதோட எல்லாத்தையும் மறந்தாச்சு, அப்படி தானே? சொல்லு தாசி. இல்லை பானு. சரி, நான் சொல்கிறேன், சொல்லுடி, என்ன ப்ராப்ளம்? ஒன்றும் இல்லடி, என் ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவரோட தம்பிக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணேன். அவங்க வீடு ரொம்ப பெரிய பணக்காரங்கடி, அந்த பொண்ணு வீடு. அவங்க சில கண்டிஷன்லாம் போட்டாங்க. எல்லா கண்டிஷனுக்கும் நான் ஓகே சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டேன். அந்த விஷயம் வந்து என் மாமியாருக்கும் என் புருஷனுக்கும் பிடிக்கவே இல்லை. நீ எப்படி யாரைக்கிட்ட இந்த கண்டிஷன்களை ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி என் கூட சண்டை போட்டாங்க. ஓ, என்ன லவ் மேரேஜா? அம்மா பானு, அந்த பொண்ணு வீடு பெரிய பணக்காரங்க. எங்கள் வீட்டுக்கு அதுக்கும் ஏன்னு வச்சா கூட எட்டாது. ஓ, அப்படி இருந்து ஏன் உன் குழந்தை போய் அவளை லவ் பண்ணா? காதல் பணத்தை பார்த்து வராதில்ல பானு, மனசை பார்த்து தானே வரும். ஏதோ ஒன்று பண்ணி லவ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க சொன்ன கண்டிஷன் கேட்டால் நீ ஷாக் ஆயிடுவேன். என்னடா பண்ணுறதுன்னு தான் எல்லாத்துக்குமே ஒத்துக்கிட்டேன். ஏன் தெரியுமா? அவங்க ரெண்டு பேரும் நினச்சி அப்படி ஃபீல் பண்ணுறாங்கடி. அவங்களால பிரியவும் முடியல, சேரவும் முடியல. அந்த மனவேதனையை பார்த்து தான் நான் போய் பேசி முடிக்க போனேன். ஆனால் என் புருஷனுக்கு பிடிக்கவே இல்லை. என்ன பண்ணுறது? அப்படி என்ன தாண்டி கண்டிஷன் போட்டாங்க? எங்கே சொல்லு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கண்டிஷன், அந்த பொண்ணுக்கு நாங்கள் 20 பவுன் போடணும். ஓ, பணக்காரங்கன்னு சொல்ல ஒரு நகை கூட அவங்க வீட்டில் இல்லையா? 20 பவுன் கேட்குறாங்க. இது உங்களுக்கு ஓவரா இல்லை? அது தாண்டி ஃபஸ்ட்டு கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன், நாங்கள் வச்சிருக்கோம்ல வீடு, அது சொந்த வீடு தான். அதை பொண்ணு பேர்லையும் மாப்பிள்ளை பேர்லையும் எழுதி வைக்கணுமா. எழுதி வச்சுட்டு நீங்கள் எங்கே போவீங்களா? வீட்டை விட்டு போகிறதாண்டி தேர்டு கண்டிஷன். அட கடவுளே, இதெல்லாம் ரொம்ப டூ மச்டி. அப்புறம் அடுத்த கண்டிஷன் என்ன? கல்யாணம் ஆன கையோட நாங்கள் அந்த வீட்டை விட்டு போயிடணும். அவன் கூட பேசவும் கூடாது, மண்டபத்தோட சரி, அவ்வளோதான். எங்களுக்கு அவனுக்கு உண்டான வரவு முறிஞ்சது. இது தாண்டி ஃபோர்த்து கண்டிஷன். லூசா துளசினி, இது அத்தனையும் கேட்டு நீ மண்டை எட்டிட்டு வந்திருக்க. உனக்கே அது டூ மச்சா இல்லை? வேற என்ன தாண்டி பண்ணுறது? அவங்க ரெண்டு பேரும் அழுதுகிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவனால இதை தாங்கவும் முடியல, அந்த லவ்வை மறக்கவும் முடியல. அவன் என்னதான் பண்ணுவான் சொல்லு? நான் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கலான்னு பார்த்தா இப்படி கண்டிஷன் போடுறாங்க. இதுக்கு வேற வழியும் தெரிலடி. பேசாம அவங்க ரெண்டு பேரும் இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்ன? அந்த பொண்ணு வராதுடி. அது மட்டும் இல்லை, இவனும் ஒத்துக்க மாட்டான். தினேஷுக்கு அவங்க அம்மா அண்ணன் எல்லாத்தோட சம்மதமும் கல்யாணம் நடக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. அதனால இதுக்கு வாய்ப்பே இல்லை. பணக்காரங்களா இருக்காங்கிற சில்லறையா இருக்காங்க. என்ன பண்ணுறது? இதை சொல்லி தான் என் புருஷன் என் கூட சண்டை. வீட்டை விட்டு வெளியே போன்ட்டாரு. நான் அப்படி தான் பண்ணுவேன்னு. அப்படி பண்ணுற மாதிரி அந்த வீட்டில் இருக்காத வெளியே போயிடுன்ட்டாரு. நானும் பேக்கை தூக்கிட்டு வந்துட்டேன். இதாண்டி என்னோட கதை. அடக்கடவுளே, ரொம்பவே பாவமாக இருக்குது. அவங்க வாழ்க்கையை பார்க்க போய் உன் வாழ்க்கையை முடிச்சுட்டே துளசி. என்ன பண்ணுறது? சரி விடு, நடந்தது நடந்துச்சு. இனி அடுத்து என்ன பண்ணதா இருக்க? என் புருஷன் கொஞ்சம் பணம் என்கிட்ட அப்பப்போ கொடுப்பாரு. அதெல்லாம் சேர்த்து ஒரு 1 லட்சம் வச்சுருக்கேன். சரிடி, அதை வச்சு நீ என்ன பண்ண போற? சின்னதாக ஒரு ஹோட்டல் கடை வைக்கலான் இருக்கேன்டி. நீ என்ன சொல்கிற? ஹோட்டலா? அதெல்லாம் உனக்கு செட் ஆகுமா துளசி?
என்ன பண்ணுறதுன்னு தெரிலடி. இருக்கிற பணத்தை வச்சு இப்போதைக்கு ஏதாவது ஒரு தொழில் பண்ணா தான் வருமானத்தை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் எனக்கு கலெக்டர் படிக்கணும்னு ஆசை இருக்குது. என் ஆசை என்ன நிறைவேறாமே போயிருமோன்னு பயமாக இருக்குது. அது என்ன ஹோட்டல்லே தான் வைக்கணுமா? வேற ஏதாவது பண்ணலாம்ல? எனக்கு சமைக்க நல்லா தெரியும் பானு. அதை வச்சு தான் நான் அந்த தொழிலை சூஸ் பண்ணேன். வேற ஏதாச்சுன்னா என்ன பண்ணுறது டி? எனக்கு ஒன்றும் ஐடியா இல்லையே. ஓ, உனக்கு பல்க் குவான்டிட்டி எல்லாம் சமைக்க தெரியுமா? தெரியும் பானு. 50 பேருக்குனாலும் 100 பேருக்குனாலும் சமைச்சிருவேன். ஓ பரவாயில்லையே, அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கா உன்கிட்ட? இதை வச்சு நிறைய ஐடியா பண்ணலாமேடி. புரியல பானு, என்ன சொல்ல வரேன்னு? ஓகே ஓகே, நான் சொல்கிறேன். அப்படின்னா கலெக்ட் ஆகணுமா? ஆமாம் பானு, கலெக்ட் ஆகுதான் என்னோட மிகப்பெரிய ஆசை. என் ஆசையை பற்றி என் புருஷன்கிட்டே சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த மனுஷன் அதை காதில் போட்டுக்கிட்டதாவே தெரில. இதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அவன் கல்யாணத்தையும் நடத்துவேன்னு சவால் விட்டுட்டு வந்திருக்கேன். இதில் எது நடக்கும் நடக்காதுன்னு எனக்கு தெரியல பானு. ஆனால் ஒன்று, இப்போ நான் 3 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கேன். இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் உன்னால் இத்தனையும் பண்ண முடியுமாடி? நீ யோசிச்சுக்கோ. ஒன்று நினச்சா முடியாதது ஏதாவது இருக்கா பானு? சொல்லு. எதை வேணால் பண்ணலாம், மனசில் தைரியம் இருந்தால் போதும். கண்டிப்பாக என்னால் முடியும் பானு. உன் மனசில் கட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக உன்னால் பண்ண முடியும் துளசி. பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நீ ஹாஸ்டல்லே ஸ்டே பண்ணிக்கோ. அமௌண்ட்டு ரெண்ட் மட்டும் கொடுத்துருடி, சரியா? அது என்னால் சமாளிக்க முடியாது. இதெல்லாம் நீ கேட்கணுமா? நான் தந்துடுறேன் பானு. ஓகே, மற்றபடி எதனாலும் நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் பானு. நீயுமே அந்த நடுராத்திரியில் எனக்கு ஹெல்ப் பண்ணலினா நான் எங்கே போய் உக்காந்துருப்பேன், என்ன ஆயிருப்பேன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டி. உன்னை என்னைக்குமே நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். அடிச்சு லூஸு, இவ்வளோதானா நமக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்? ஒரு தேங்க்ஸ் சொல்லி எல்லாத்தையும் முடிச்சு விட்டா லூஸு. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எந்த நேரத்துலையும் என்னை நீ காண்டாக்ட் பண்ணலாம், ஓகேவா? தேங்க்ஸ் டி. என்னைக்குமே நீ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் துளசி தான். சரி பானு. அக்கா வாங்கக்கா, வாங்க வாங்க அத்தை. நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள? சம்மந்தியம்மா நல்லா இருக்கீங்களா? பாட்டி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க சம்மந்தியம்மா. நல்லா இருக்கா? உட்காருங்க. எம்மாடி அவந்திகா உட்காருமா. தம்பி நல்லா இருக்கீங்களா? துளசி நல்லா இருக்காளா? அவன் எங்க இருக்கா? நல்லா இருக்கா? எங்க இருக்கானே தெரியல. இது வேற இருக்கட்டும். துளசி எங்க காணோம்? ஆமா மாப்பிள்ள, துளசி பக்கம் தான் வந்தா, கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? அது வந்து அம்மா அம்மா துளசி எங்க போனாமா? அவ கடைக்கு போயிருக்காப்பா. மாத்தி சொல்றீங்க. கடைக்கா போயிட்டா? ஆஸ்பத்திரி போறேன்னா இல்ல? அட ஆமா ஆமா, மறந்தே போயிட்டேன். என்னது இது? எப்பயும் ஒரு யதார்த்தமா உண்மை இருக்க மாதிரி இருக்கும் பேசுற பேச்சுல. இன்னைக்கு எதுவுமே சரியில்லையே. ஏதாச்சும் இங்கே நடந்திருக்குமோ? மாற்றி மாற்றி பேசுகிறாங்களே. முடியும் சரியில்லை, பேச்சும் சரியில்லை. என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. மாப்பிள்ள துளசி தனியாவா ஆஸ்பத்திரி போயிருக்கா? ஆமாத்த, தனியா தான் போயிருக்கா. நாங்க கூட வரேன்னு தான் சொன்னோம். அவ தான் கேட்க மாட்டேங்கிட்டா. அவ தனியாவே போய்க்கிறேன்னு போயிருக்காத்த. வந்துருவா, பக்கத்துல தான் ஹாஸ்பிட்டலு. கண்டிப்பா இது ஒன்று நடந்திருக்கு. அவளை பார்க்குற கொசம் தான் மாப்பிள்ள வந்தேன். மாசமா இருக்குன்னு சொன்னது அவளை வந்து பார்க்கவே இல்லை. சரி பார்த்து 2 வார்த்தை பேசிட்டு போகலான்னு பார்த்தா காணோங்கிறீங்களே. எப்போ வருவா? அதெல்லாம் தெரியலம்மா. எப்போ வருவானே எங்களுக்கே தெரியல. பாட்டி ஏன் இப்படி சொல்றீங்க? ஆஸ்பத்திரி போனா எப்போ வருவான்னு கூடவா தெரியாது? இல்ல அம்மாவுக்கு தெரியாதுல்ல, அதனால அப்படி சொல்றாங்க. முன்ன பின்ன ஆகுமா, கூட்டம் இருக்குல்ல, அதை பொறுத்துதான். சரிங்க சம்மந்தியம்மா. அப்ப வர வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டே போறோம். ஆமா ஆமா, நாங்க துளசியை பார்த்துட்டே போறோம். ஏன்னா அவளுக்கு பாக்குற கொஸ்டின் இவ்வளவு தூரம் வந்ததே. பார்க்காம போனா சரி இருக்காது. நாங்க வெயிட் பண்றோம் ராசு. யோகா தங்கறதுனால எனக்கு ஒன்றும் இல்லை. வீணா உங்களுக்கு டைம் இருக்கு தானே. நீங்க வேணா போயிட்டு இன்னொரு நாள் வரீங்களா? என்ன மாப்பிள்ள நம்மளை முடுக்கறதுலேயே குறியா இருக்காரு. ஏன் அப்படி பண்றாரு? எப்போ வந்து தங்கிட்டு போங்கம்பாங்க. இன்னைக்கு ஒன்றுமே சரியில்லையே. ஐயோ, இவ ஏதோ பிரச்சனைங்கிற மாதிரி சொன்னா இவங்க என்னடா மாற்றி மாற்றி பேசுறாங்க. என்னன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. அத்தை தப்பா எடுத்துக்காதீங்க அத்தை. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, பரவாயில்ல. இந்த பொம்பளைக்கு இந்த வயசுல இந்த மேக்கப் தேவையா? ஏமா என்ன மேக்கப் போட்டுக்கா? கொண்டையில பூ என்ன, நெத்தி சுட்டி என்ன, லிப்பட்டிக்கு என்ன? சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லை. நாம என்னடான்னு இப்படி இருக்கோம், அந்த பொம்பளை பேர் என்ன மனுக்க மனுக்கிறான்னு. ராஸ்தம்பி நாங்கள் வெயிட் பண்ணுறோம். ஏன்னா அவனை பார்க்காம போனால் நல்லா இருக்காது. என்ன மிஞ்சி போனால் சாயங்காலம் ஆயிருமா? இல்லை நைட்டு தான். ஆனால் என்ன, நாங்கள் வெயிட் பண்ணுறோம். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க, நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம். அக்கா சொன்னா கேளுங்கக்கா. நான் விளையாட்டுக்கா சொல்றேன், உண்மை தானே சொல்றேன். உங்களுக்கு வேலை வெட்டிலாம் போட்டுட்டு வந்திருப்பீங்க. இங்க வெயிட் பண்ணி என்னக்கா ஆக போகுது? நான் இல்லைன்னா அங்கேயே கூட்டிட்டு வரட்டுமா? நீங்க கிளம்புங்கக்கா, எக்ஸ்ட்ரா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆமாம் அம்மா, ராசி இவ்வளோ தூரம் சொல்கிறான்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். நீங்கள் புரிஞ்சுக்கங்க. நீங்கள் போயிட்டு இல்லைன்னு அப்புறமா வாங்க, நான் தகட்டி விட்றேன். தப்பா எடுத்துக்காதீங்க. ராசு, நான் கேட்குறேனே தப்பா எடுத்துக்காத. ஏன்னா நாங்கள் வந்தாந்து எங்களை வெளியே தாட்டுறதுலேயே இருக்க. என்னாச்சு? துளசி உண்மையிலும் ஹாஸ்பிட்டல் தான் போயிருக்காளா இல்லை வேற எங்காவது போயிருக்காளா?
என்னக்கா இப்படியெல்லாம் கேட்குறீங்க? உங்க முகம் யார் பார்த்தாலும் சரியே இல்லை. எல்லாரும் ஒரு மாதிரி பிதுக்கு பிதுக்கு முழிக்கிறீங்க, மாற்றி மாற்றி பேசுறீங்க. எதுனாலும் எங்ககிட்ட உண்மையை சொல்லுங்க. துளசி எங்கே போயிருக்கா? தயவு செஞ்சு சொல்லுங்க. அம்மா மாப்பிள்ள, எனக்கும் அதே மாதிரி சந்தேகமாக தான் இருக்குது. என் பிள்ளைய நான் பார்த்துட்டு தான் போவேன். அவள் எப்போ வந்தாலும் சரி. இல்லை எங்கே போயிருக்கான்னு சொல்லுங்க, நாங்கள் அங்கே போய் பார்த்துக்குறோம். இதை சொல்கிறாள் ஆஸ்பத்திரி போயிட்டானே, சும்மா அதே நோண்டி நோண்டி கேட்குறீங்க. வேணா போய் ஆஸ்பத்திரி பாருங்க. என்ன உளறிட்டு இருக்க நீ? ஐயோ தெரியாம வாயில விட்டுட்டடி, மன்னிச்சிருடி, எப்படியா சமாளிச்சுட்டுடி. இப்போ என்ன, துளசி ஹாஸ்பிட்டல் போயிருக்கா? அங்கே போய் பார்த்துக்க சொல்கிறீங்க அப்படிதானே? சரி அத்தை, வாங்க அத்தை, நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம். ஐயோ ஹாஸ்பிட்டல் போனால் விஷயம் தெரிஞ்சு போயிருமே, என்ன பண்ணுறது? டே ராசு, என்னடா? அக்கா ஹாஸ்பிட்டலுக்குலாம் எதுக்குக்கா? வந்துருவா, இங்கே வெயிட் பண்ணுங்க. இல்லைனா முதல்ல என்னடானா போங்க போங்க நீங்கள், அப்புறம் என்னடானா ஆஸ்பத்திரியில் போய் பாருங்கன்னு. இப்போ போகிறேன்னு சொன்னோன்னே இங்கே வெயிட் பண்ணுங்கிறீங்க. என்ன ராசு, என்னத்தை மறைக்கிறீங்க? ஏதோ ஒன்று மறைக்கிறீங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. என்ன விஷயம் எதுனாலும் எங்ககிட்ட சொல்லுங்க. பெருசாக மட்டும் ஏதாவது இருந்தது என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. துளசி இப்போ எங்கே போயிருக்கா, எங்கே போயிருக்கான்னு சொல்லுங்க. இதுக்கு மேலே இந்த விஷயத்த மறைச்சா நல்லா இருக்காது. அவள் வேற ரொம்ப கோவப்படுறா. பேசாம சொல்லிடுவோம், நம்மளாலே சமாளிக்க முடியல. சொல்லுங்க மாப்பிள்ள. சம்மந்தியம்மா, துளசி எங்கே தான் போயிருக்கா? அவன் கேட்கறது நியாயம் தான். நீங்கள் மாற்றி மாற்றி பேசுறீங்க. எதுனாலும் எங்ககிட்ட உண்மையை சொல்லுங்க. எங்கே போயிருக்காவ? எங்கள் பிள்ளை எங்கே இருக்கான்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும். சொல்லுங்க. அது வந்து அக்கா. அக்காலாம் ஒன்றும் வேண்டாம் ராசு, எங்கே போயிருக்கான்னு மட்டும் விஷயத்த சொல்லுங்க. துளசி வீட்டை விட்டு போயிட்டா அக்கா. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க இப்போ? ஆமாம்மா, துளசி நைட்டை வீட்டை விட்டு போயிட்டாலாம். இதை சொல்ல உங்களுக்கு அசிங்கமா இல்லை? கட்டின பொண்டாட்டி, அதுவும் மாசமா இருக்க பிள்ளை வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கிறீங்க. அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன நடந்தது? என்ன நடந்தது எனக்கு இப்போ தெரியணும். அவள் எங்கே போயிருக்கா? துளசி எங்கே போனான்னு தெரிலக்கா. அவ என் கூட சண்டை போட்டு போயிட்டா. அவள் சண்டை போட்டாளா, இல்லை நீ சண்டை போட்டு துரத்தி விட்டுட்டியா? மாப்பிள்ளைன்னு ஒரு மட்டு மரியாதை இல்லாமல் இப்படி பேசுற? அவன் உனக்கு மாப்பிள்ளை, மறந்துடாத. என்னத்த பெரிய மாப்பிள்ள? ராசு, நான் உன்னை என்னமோ நினைச்சேன். ஆனால் நீ இப்படி துளசியை வீட்டை விட்டு துரத்தின்னு சத்தியமா நான் நினச்சி கூட பார்க்கல. அப்படி அவள் என்ன தப்பு பண்ணா சொல்லுங்க. உங்களை தான் கேட்குறேன், என்ன தப்பு பண்ணா? எத்தனை டைம் படிச்சு படிச்சு சொல்லிட்டேன் உங்க பிள்ளைகிட்ட. தினேச விஷயத்துல தலையிடாத, அவன் வாழ்க்கை அவனுக்கு பார்த்துக்க தெரியும், உன் வாழ்க்கையை நீ பாருன்னு. அது எதையுமே கேட்காம அவங்க வீட்டுக்கு போய் உங்க புள்ள பொண்ணு கேட்டுட்டு வந்திருக்கா. கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கா. அது மட்டும் இல்லை, அவங்க சொன்ன அத்தனை கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டு வந்திருக்கா. யாரை கேட்டு இவ ஒத்துக்கிட்டா? யாரை கேட்டு ஒத்துக்கிட்டா சொல்லுங்க. பாரு ரசே, என் புருஷன்கிட்ட பேசிட்டு இருந்த அத்தனையும் நான் கேட்டுட்டேன். ஆனால் அவன் மேலே தப்பு இருக்க மாதிரி எனக்கு தெரியல. உன் மேலே தான் முழுக்க முழுக்க எல்லா தப்பு இருக்கு. என்ன மணி, என் பையனை பற்றி தப்பு தப்புங்கிற? அப்போ உங்க பிள்ளை யோகியமா நல்லவளாவ? அப்ப என் பிள்ளை நல்லவ இல்லைன்னு சொல்றீங்களா? சொல்லுங்க. அக்கா அக்கா ஒரு நிமிஷம். அவ தினேஷ் விஷயத்துல தலையிறது சத்தியமா எனக்கு பிடிக்கவே இல்லக்கா. அதே மீறி அவ போய் அடிக்கிட்டு போனா. அது எல்லாத்தையும் பிடிச்சு கேட்டது நான். அத்தனை விஷயத்துக்கு தொணை போனது அவதான்க்கா. என்னென்ன கண்டிஷன் ஒத்துக்கிட்டு வந்திருக்கான்னு தெரியுமா? சொல்லுங்க. அப்படி என்னதை ஒத்துக்கிட்டா சொல்லுங்கப்பா. உங்க குடும்பத்துக்கு அவ என்னதான் பண்ணா நானும் தெரிஞ்சுக்கிறேன். பாருங்கக்கா, பொண்ணுக்கு 20 பவுன் போடுறேன்ருக்கா. அது மட்டும் இல்ல, இந்த வீட்டை மாப்பிள்ளை பெரிய பொண்ணு பெரிய எழுதியிருக்காரன்ட்டா. அதுக்கப்புறம் எங்களுக்கும் அவனுக்கு உண்டான வரவு முடிச்சுக்கணுமா. கல்யாண மண்டபத்திலேயே நாங்கள் அவனை தலைமுடிக்கிட்டு வராத குறையாத எல்லாம் சொல்லியிருக்காங்க. அத்தனைக்கும் துளசி சரிங்க சரிங்கன்னு மண்டை ஏட்டிட்டு வந்திருக்கா. இத்தனையும் பண்ணி தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது இல்லை. ஆனால் இவளுக்கு பண்ணியே தீரணுமா. என் குடும்பத்தை பிரித்து ரெண்டாக்கணுங்கிறது தானே உங்க துளசியோட முடிவு. அதுக்காக தானே இவ அத்தனை பண்ணிட்டு இருக்கா. சொல்லுங்கக்கா. அதுக்குன்னு அவ என்ன வேணா தப்பு பண்ணிருக்கட்டும். நடு ராத்திரி வீட்டை விட்டு வெளியே போனானா நீயும் போன்னு சொல்லி விட்டுருவியா? சொல்லு, விட்டுருவியான்னு? திமிர் எடுத்து போறாலாம், நம்ம ஒன்றும் அடக்கி வைக்க முடியாது. அவள் போனானா போயிட்டு பரான் வீடு தான் செய்ய முடியும். வேற என்ன பண்ண முடியும்? பாரு, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. வாயை மூடிக்கிட்டே நில்லு. நான் என் மாப்பிள்ளை கிட்ட மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன், உன்கிட்ட இல்லை. எவ்வளோ திமிர் இருந்தா என்கிட்டயே கையை நீட்டி பேசுவா? உன் பிள்ளை இந்த வீட்டில் வந்து வாழ்வான்னு கனவுல கூட நினைச்சிடாத. அவ எப்படி வாழ வைக்கணும் எங்களுக்கு தெரியும். நீ வாயை மூடிக்கிட்டே நில்லு. நீ எல்லாம் ஒரு தாய். என் பிள்ளை இந்த பாட்டு படுத்திருக்கீங்களே, நீங்களாம் நல்லா இருப்பீங்களா? இங்க பாரு, உங்க பிள்ளை ஒன்றும் ஒழுங்கு கிடையாது. சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது. அவன் இல்லாத பொல்லாதெல்லாம் வீட்டில் பண்ணிட்டு இருப்பான். நாங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? அப்படிதான் நாங்கள் வளர்த்து முடுக்குவோம். ஏன் டிவோர்ஸ் கூட பண்ணுவோம். என்ன சொன்ன கிழவி? ஆமா, டிவோர்ஸ் பண்றதுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கோம். உங்க பிள்ளை எங்க பண்ணாலும் நீங்களே தேடி கண்டுபிடிச்சுக்கோங்க. ஆளை விட்டீங்கன்னா சரி, கிளம்புங்க முதல்ல இங்கிருந்து. ஓ, டிவோர்ஸ் பண்ற அளவுக்கு தயாராயிட்டீங்க மொத்த குடும்பமும், அப்படித்தானே? பாருங்கக்கா, உங்களுக்கு உங்க வீட்டு பொண்ணோட வாழ்க்கை முக்கியம்னா எனக்கும் என் குடும்பம் என் தம்பியோட வாழ்க்கை முக்கியம் தான். தெரிஞ்ச போய் அவனுக்கு பாலுங்கலத்துல எங்களால் தள்ள முடியாது. ஆனா துளசி தள்ளணும்னு நினைக்கிறா. இப்ப துளசி எங்க இருக்கான்னு தெரியுமா தெரியாதா? எங்களுக்கு தெரியாது. என்னாச்சு இங்க? என்ன ஒரே சண்டையா இருக்கு? இப்ப துளசி எங்க இருக்கான்னு உங்க யாருக்கும் தெரியாது, அப்படித்தானே? ஆமாக்கா, எங்களுக்கு தெரியாது. என்னாச்சு? அண்ணி எங்க போனாங்க? பாருங்க, உன் புள்ள பண்ண வேலைக்கு அவளாம் இனிமேல் இந்த வீட்டில் வாழ்வான்னு கனவு கூட நினைச்சு பார்த்துறாங்க. அவள் எங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது.
நீங்களே தேடி கண்டுபிடிச்சிக்கலாம். அவ்வளோதான். இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. அம்மா என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? தினேஷ், உனக்கு என்ன பிரச்சனை? இங்க நடக்கிற மொத்த பிரச்சனை நீ ஒருத்தன் தான் காரணம். நான் காரணமா? நான் எப்படி காரணம் ஆக முடியும்? நீ மட்டும் அந்த வீணா பண்ண லவ் பண்ணாம தான் எந்த தொலையும் இல்ல. துளசி வீட்டை விட்டு போயிட்டாடா. என்னாச்சு? அண்ணி எங்க போயிட்டாங்க? நீ பாரு தம்பி, உன்னாலதான் இத்தனை பிரச்சனையும் சொல்றாங்க. ஏன் தம்பி, உனக்காவது அறிவு வேண்டாமா? மாசம் இருக்க பிள்ளை இப்படி அங்கே இங்கே கூட்டிட்டு போய் இல்லாத நியாயம் பேசி இப்போ அவள் வீட்டை விட்டே போயிட்டாலாமா? ஏன்பா இப்படி பண்றீங்க? ஒரு பிள்ளைய வளர்த்தி ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்து வாழ வைக்கிறது எம்பிட்டு கஷ்டம் தெரியுமா? நீங்க பாட்டுக்கு எல்லாத்தையும் கெடுத்து விட்டுறீங்க. இப்போ உங்க அண்ணனும் உங்க அம்மாவும் டைவர்ஸ் நோட்டீஸ் தரேங்கிறாங்க. நாங்க எங்க போய் நிக்கிறது சொல்லு? டிவோர்ஸ் பண்றாங்களா? ஆமா, அப்படித்தான் குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. டிவோர்ஸ் பண்றதை முடிவு பண்ணிட்டாங்களாம். யாரை கேட்டு முடிவு பண்ணடா? அவங்கள பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்ட்டு நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? அம்மா பேச்சை கேட்டு இப்படி ஆடிட்டு இருக்கியா? யாரு பேச்சும் கேட்டு ஆடலடா. தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாரு. எனக்கு பதில் சொல்லு ராசு. நான் லவ் பண்ண பிள்ளைன்னு சொல்லி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு இருந்தேன். ஒருத்தங்களா அவளை மதிச்சிங்களா? ஆனா எனக்காக அண்ணி அவங்க வீட்டுல வந்து பேசினாங்க, எனக்காக நின்னாங்க. இத்தனை பேர் இருக்கீங்களா? இத்தனை பேர் ஒருத்தங்க எனக்காக வந்து அந்த வீட்டுல நின்னீங்களா? ஆனா அண்ணி நின்னாங்கடா. அன்னிக்கு நான் யாரு? ஏன் வந்து நிக்கணும் சொல்லு? அதை பத்திலாம் புரிஞ்சுக்கதா அறிவு கட்ட முட்டாளா இருந்துட்டு அண்ணிய வீட்டை விட்டு துரத்துட்டு இப்ப இல்லாத பழமா பேசிட்டு இருக்கா? நீ எப்படி டிவோர்ஸ் பண்ண நானும் பாக்குறேன்டா. அப்படி மட்டும் அண்ணிய டிவோர்ஸ் பண்ணின்னு வச்சுக்கோ, இந்த வீட்டை விட்டு நானும் வெளியே போய் எங்காவது போயிடுவேன். ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. டேய், நீ வேற புதுசா பிரச்சனை கலப்பாதடா. கிளவி வாயை மூடிக்கிட்டு இருந்துரு. உன்னை நான் போனா பொண்ணு இந்த வீட்டுல விட்டு வச்சிருக்கேன். இல்லைன்னு வச்சுக்கோ, நீ பண்ற கூத்து, நீ பண்ற வழிச்சாட்டித்தெல்லாம் எப்பயும் நான் பொறுத்துட்டு இருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறது உனக்கு நல்லது. பாரு தினேஷ், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசு. இந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்குன்னு ஊர்ல இருந்து வந்தது இந்த கிளவிதான். அதை விட்டுட்டு அது நினைச்ச மாதிரி நடக்குது பாத்தீங்களா? அதுக்கு நீங்க எல்லாரும் துணையா இருங்க. அது நினைச்ச மாதிரி அது நடந்து போயிட்டே இருக்கும். சந்தோஷம் தானே உங்களுக்கு? இங்க பாரு தம்பி, இப்ப உனக்குமே தெரியாதா துளசி எங்க போயிருக்கானு? இந்த வீட்டுக்கு வந்த உடனே தான் அண்ணி வெளியே போயிட்ட விஷயமே எனக்கு தெரியும். அன்னிக்கிட்ட நான் பேச உள்ள. அது மட்டும் இல்ல, அன்னிக்கிட்ட போன் இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் மன்னிச்சிருங்க. நானும் போய் அண்ணியை தேடுறேன். விடுப்பா, எங்க வீட்டு பிள்ளை எங்களுக்கு தேடிக்க தெரியும். நீ இந்த வீட்டு பையன், இந்த வீட்டு வேலையை பார்த்துட்டு நீ இங்கே இரு. தயவு செஞ்சு இனிமே எங்க குடும்பத்தையும் தலையிடாத. என்னத்தா நீங்களும் இப்படி பேசுறீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? இவங்க பண்ணதுக்கு நீங்க மொத்தமொத்தக்கு எம்எல்ஏ போடுறீங்க. வேண்டாப்பா, விடு. வாங்க, நம்ம வெளியே போய் தேடி பார்ப்போம். அப்படி இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். எங்க போய் என்ன பண்ணுவீங்களா பண்ணிக்கங்கடி, நாங்க பாத்துக்கிறோம். இவ்வளவு பேசி திமிரு அடங்குதா பாரு. பாத்துக்கிறீங்களா? பாருங்க, நாங்களும் எங்களால முடிஞ்சதை பாத்துக்கிறோம். வாங்க போலாம். நடந்த அத்தனைக்கு நீங்க கண்டிப்பா எங்களுக்கு பதில் சொல்லியே தீரணும். ஆமா சொல்றேன், வேலையை பத்திட்டு போ.